பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். இந்த வேத புஸ்தகம் நாம் கலங்கும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தும். நாம் தவறு செய்யும் போது சுட்டி காட்டும். உடைந்து போகும்போது உருவாக்கும். சோர்ந்து போகும்போது பலப்படுத்தும், ஓட செய்யும். அவ்வளவு வல்லவன் இருந்த வார்த்தைகள் எதற்கு? இன்னைக்கு கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 102வது சங்கீதம் 16ஆம் வசனம். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். சில நேரங்களில் நம்முடைய கஷ்டங்களை, வேதனைகளை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை ரொம்ப கருத்தா கேட்பாங்க, அதற்கான ஆலோசனையை கொடுப்பாங்க, ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. உன் பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வர, எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன். அலட்சியம் பண்ணப்படுகிற சூழ்நிலை கூட வரும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். எந்த ஆதரவும் இல்லாம, எந்த மனுஷ உதவியும் கிடைக்காம, தனிமையில, வேதனையில முடங்கி போயிருக்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குமா, எங்களுக்கு ஒரு வழி கிடைக்குமா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா, ஒரு நன்மை கிடைக்குமான்னு ஏராளமான கேள்வியோடு நீங்க காத்திருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாம அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் தான் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க ஜெபித்த ஜெபம் எதுவா இருந்தாலும் இன்னும் பதில் வரலையேன்னு கலங்காதீங்க. நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். ஒரு ஜெபத்தை கூட அலட்சியம் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்க ஜெபத்துக்கு ஒரு பதில் வராதா? சொந்து பகாதீங்க. மனுஷன்தாங்க அலட்சியம் பண்ணுவான். ஆனா ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டார். கருசனையோடு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஏற்ற காலத்திலே அவருக்கு சித்தமானபடி பதிலை தருவார். தந்து விட்டார். விசுவாசிங்க. இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? இனி எனக்கு யாரும் இல்லை, நான் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கோ என் வேதனைகளை ஷேர் பண்றதுக்கோ யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார், பதில் தரப்போறார். கண்ணை போடுங்க, சாப்பிடலாம். அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவர், இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிங்க. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், அலட்சியம் பண்ணாதவர். யார் யாரெல்லாம் நோக்கி வேதனையோடு ஜெபிக்கிறார் அத்தனை ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.